கமர்ஷியல் கோர்ட்டில் எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமா? அப்படி ஃபைல் பண்ணுறா இருந்தால் எப்படி ஃபைல் பண்ணணும்? எப்போ ஃபைல் பண்ணணும்? கமர்ஷியல் கோர்ட்டுடைய ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு லீகல் கண்டிஷன்ஸ் என்ன? அவங்களுடைய கமர்ஷியல் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? அந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் இஸ் நாட் அ மெயின் ரிலீஃப். இந்த எவிக்ஷன் தான் எனக்கு வேணும், மெயினாக வேணும் அப்படின்ற மாதிரி அது மெயின் ரிலீஃபாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் வந்து ஒரு கான்சிக்வன்ஷியல் ரிலீஃபாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எவிக்ஷன் மஸ்ட் அரைஸ் ஃப்ரம் கமர்ஷியல் டிஸ்பியூட் அண்ட் நாட் ஸ்டாண்ட் அலோன். அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வெறும் எவிக்ஷன் அப்படி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பெட்டிஷனில் ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் அது ஸ்டாண்ட் அலோன் ப்ரேயர் அது மட்டும்தான் எனக்கு ப்ரேயர் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அது ஒரு கான்சிக்வன்ஷியல் ப்ரேயர். எவிக்ஷனும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ கமர்ஷியல் டிஸ்பியூட் என்ன இருக்குன்றதை அதில் மென்ஷன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அதில் எனக்கு எவிக்ஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அப்படி எப்படின்னா, கமர்ஷியல் நேச்சர் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி மெயின் டிஸ்பியூட் மஸ்ட் பி எ கமர்ஷியல் இன் கேரக்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ மெயினான விஷயம், மெயினாக இந்த கேஸில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து மெயினான விஷயம் கமர்ஷியல் கேரக்டர் இருக்கணும். டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கேரக்டர் இருக்கணும், அந்த சப்ஸ்டன்ஸும் கமர்ஷியல் கேரக்டராக இருக்கணும். அது கூட அடிஷ்னலாக நம்ம கேட்குற ப்ரேயர் தான் எவிக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் அந்த கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எவிக்ஷன் பெட்டிஷன் மெயின்டெனபிள் ஆகும். கமர்ஷியல் கோர்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரெலவெண்ட் செக்ஷன், அந்த ஸ்டாச்சுட்டரி ஃபவுண்டேஷன் என்னென்ன ப்ரொவிஷன் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2(1)(c). இந்த செக்ஷன் 2(1)(c) என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் தான் வந்து இந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்னா என்ன அப்படின்றத டெஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்டில் அந்த டெஃபினேஷன் செக்ஷன் 2(1)(c) நமக்கு ஃபைல் பண்ணுற கேஸு இந்த கோர்ட்டில் ரெஃபர் பண்ண டிஸ்பியூட் வந்து நம்ம செக்ஷன் 2(1)(c) டெஃபினேஷனுக்கு உள்ளே வர ஒரு டிஸ்பியூட்டாக இருக்குதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதுக்குள்ளே அந்த இதை கொண்டுட்டு வரணும். ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய முக்கியமான செக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் 6. இந்த செக்ஷன் 6ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6 எஸ்டாப்ளிஷஸ் பேராமீட்டர் ஃபார் கமர்ஷியல் கோர்ட். ஸோ இப்போ அதாவது இந்த கமர்ஷியல் கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன், என்ன அதிகார வரம்பு இருக்குது அப்படின்றத அதனுடைய அதிகார எல்லையை நிர்ணயிக்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 6. ஸோ நம்ம ஃபைல் பண்ணுற கேஸு நமக்கு அந்த அதிகார எல்லைக்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்குதான்றதை கொண்டுட்டு வரணும். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன் என்னது பார்த்திங்கன்னா செக்ஷன் 12. இந்த செக்ஷன் 12 என்ன பண்ணுதுன்னா, இட்ஸ் செட் ஸ்பெசிஃபைடு வேல்யூ ரிக்வயர்ட் ஃபார் ஃபைலிங் எ சூட். ஸோ இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து எந்த கேஸுக்கும் இப்போ எல்லா கேஸுக்கும் போட முடியுமான்னா போட முடியாது. அதுக்குன்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூக்குள்ளே நம்ம கேஸ் இருந்தால் தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி அந்த வேல்யூக்கு மேலே இருக்கணும். சாதாரண சின்ன அமௌண்ட்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு தான் போகணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, the jurisdiction flows from the definition of the commercial dispute. There is no separate provision for eviction. ஸோ இந்த கமர்ஷியல் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் பண்ணுறதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. அந்த கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்ததுன்னா கேஸை அட்மிட் பண்ணுவாங்க. அந்த கமர்ஷியல் மெயின் டிஸ்பியூட்டுக்குள்ளே ஒரு சப்சிக்வெண்ட் அடிஷ்னல் ப்ரேயராக வந்து நம்ம எவிக்ஷன் ப்ரேயரை நம்ம கேட்கலாம். கமர்ஷியல் டிஸ்பியூட்னா என்ன அப்படின்றது வந்து செக்ஷன் 2(1)(c) ஆஃப் தி ஆக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியல் டிஸ்பியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்குள்ள லீஸ் அக்ரிமெண்ட்டில் உள்ளதுனால உருவாகிருக்கணும், இல்லை பிஸ்னஸ் டிஸ்பியூட்டாக இருக்கணும், அல்லது கமர்ஷியல் அக்ரிமெண்ட்டில் உருவாக்கப்பட்டதாக இருக்கணும், அப்புறம் கமர்ஷியல் இன் நேச்சராக இருக்கணும். எல்லாமே அது மாதிரி இருக்கும். ஸோ கமர்ஷியல் கேஸில் எவிக்ஷன் கேஸ் போடணுன்னா அது வந்து பில்டிங் மட்டும் கமர்ஷியலாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் போட முடியுமான்னா அப்படி போட முடியாது. அந்த டிஸ்பியூட், அதை நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்களோ அதுவும் கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும். இந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பியூட் வந்து ட்ரேட் ஆர் காமர்ஸ்லேருந்து உருவாக்குற ஒரு டிஸ்பியூட்டாக இருக்கணும்,
அப்புறம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கமர்ஷியல் லீஸ் அக்ரிமெண்ட்லேருந்து உருவாக்கக்கூடிய டிஸ்பியூட்டாக இருக்கணும். அப்புறம் கமர்ஷியல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படி தான் அந்த கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் மூலிமா உருவாக்கக்கூடிய டிஸ்பியூட்டாகவும் கண்டிப்பாக இருக்கணும். கீ கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இதில் வந்து கமர்ஷியல் டெனண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து அந்த அவங்களுக்கு இடையில் உள்ள டிஸ்பியூட் வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட்டான்னு கேட்டிங்கன்னா அது இப்படி வராது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து கமர்ஷியல் யூஸ் வந்து அந்த பில்டிங் வந்து கமர்ஷியல் யூஸுக்கு பயன் பண்ணுறாங்க, அது மட்டுமே ஒரு காரணம், அதை வந்து கமர்ஷியல் கோட் ஜூரிஸ்டிக்ஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் முடியாது, அது நாட் சஃபிஷியன்ட். அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the dispute must be from commercial obligation or commercial agreements. ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட் வந்து ஒரு கமர்ஷியல் ஆப்ளிகேஷன்லேருந்து உருவாகணும், அது கமர்ஷியல் அக்ரிமெண்ட்லேருந்து உருவாகணும். ஒரு ஷாப் டெனண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுனாலே ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ கமர்ஷியல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை வரணும் அப்படின்னா டிஸ்பியூட்டு கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த டெஃபினேஷனுக்குள்ளே கண்டிப்பாக வரணும். அது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மூலிமா உருவாகியிருக்கணும், இல்லை காமர்ஸ் டிரான்சாக்ஷன் மூலிமா உருவாக்கியிருக்கணும், இல்லை கமர்ஷியல் அக்ரிமெண்ட் மூலிமா உருவாக்கியிருக்கணும். அப்போ தான் அந்த கமர்ஷியல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை நம்ம இன்வோக் பண்ண முடியும். கமர்ஷியல் எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமர்ஷியல் லீஸ் இருக்கணும் அல்லது கமர்ஷியல் லைசன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ், அந்த பில்டிங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா அந்த மானிட்டரி காம்பனண்ட் இருக்கணும். ஸோ வெறுமனே எவிக்ஷன் மட்டும் கேட்டால் பத்தாது, அந்த எவிக்ஷன் கேட்குறதோட சேர்த்து எங்களுக்கு வந்து வாடகை பாக்கி கொடுங்க, நஷ்டஈடு கொடுங்க, காம்பன்சேஷன் கொடுங்க, அந்த மணி கிளைமும் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடு வேல்யூ, கமர்ஷியல் கோர்ட்டு அப்ளைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபைடு வேல்யூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அந்த வேல்யூ எவ்வளோன்றதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ போடும்போது இன்றைக்கி ஒரு வேல்யூ இருக்கும், நாளை பின்ன கொஞ்சம் நாள் போகும் அந்த வேல்யூ கொஞ்சம் மாற்றுவாங்க. ஸோ அது நீங்கள் ஃபைல் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்குன்றதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிலீஃப் இருக்கணும். வெறும் எவிக்ஷன் மட்டும் கேட்டிங்கன்னா கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, இதை நான் சொன்ன அந்த 5 கண்டிஷன் சொல்லிட்டுருக்கேன். அந்த 5 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நீங்கள் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுமே தவிர இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூ என்ன, கமர்ஷியல் கோர்ட்டில் என்ன அப்படின்றது வந்து செக்ஷன் 12 சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்ஷன் 12 உள்ள அந்த மினிமம் வேல்யூ இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் இந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு வந்து மினிமம் வேல்யூ ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதுக்கு வந்து அமௌண்ட் என்ன, அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு, அப்புறம் டேமேஜஸ்ஸு, அப்புறம் மெஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், அப்புறம் காம்பன்சேஷன். இப்படி நம்ம ஏதாவது நம்ம கிளைம் பண்ணுற கமர்ஷியல் ரோட்டில் கிளைம் பண்ணணும், அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த வேல்யூ இந்த செக்ஷன் 12 சொல்லப்பட்ட வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் அந்த செக்ஷன் 12 உள்ள செக்ஷன் கம்ப்ளை ஆகும், அந்த கேஸு மெயின்டெனபிளாகவும் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும். கமர்ஷியல் கோர்ட்டில் என்னென்ன ரிலீஃப் கேட்கலாம், என்னென்ன ப்ரேயர் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் கேட்கலாம், ஸோ காலி பண்ண சொல்லி கேட்கலாம். அப்புறம் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட்டு நீங்கள் கேட்கலாம், என்ன பாக்கி இருக்கோ அந்த அமௌண்ட்டை கேட்கலாம். அப்புறம் டேமேஜஸ், எவ்வளோ டேமேஜஸ், சப்போஸ் அவர் வந்து உங்கள் பில்டிங் ஏதாவது சேதப்படுத்திட்டாங்க, இல்லை ஏதாவது கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன டேமேஜ் அப்படின்றது கேட்கலாம். அப்புறம் மெஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணி ஆக்குபேஷன் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது போக ஃபியூச்சர் சார்ஜஸ், அதாவது ஃபியூச்சர் சார்ஜஸ்னால் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஆக்குபை பண்ணி உட்காந்துட்ருக்காங்க, ஸோ அந்த சார்ஜஸ் என்னன்றதையும் சேர்த்து நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 6 விதமான ரிலீஃபை வந்து ஒரே கோர்ட்டில் நீங்கள் கேட்கலாம், கமர்ஷியல் டெனண்ட்டாக இருக்கும்போது, கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கும்போது. ஸோ நார்மலாக ரெண்ட் கோர்ட்டில் நம்ம எவிக்ஷன் கேஸ் போட்டால் நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்க முடியும், ஒரே ஒரு ப்ரேயர் தான் கேட்க முடியும், என்ன ப்ரேயர், காலி பண்ணுறதுக்கு மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ இங்கே கேஸ் ஃபைல் பண்ணும்போது எவிக்ஷனும் கேட்கலாம், அதை தவிர இந்த 6 ரிலீஃபும் நீங்கள் சேர்த்து கேட்கலாம். ஸோ அதுதான் இட் இஸ் அ பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கமர்ஷியல் கோர்ட். என்ன மாதிரி விஷயங்களுக்காக கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் கேஸ்க்கு ஃபைல் பண்ண கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த கேஸ் நிற்காது, அது டிஸ்மிஸ் ஆகிடும். அப்புறம் ரெசிடென்ஷியல் டெனன்சி இருக்கிறவங்களுக்கு போய் அங்கே போய் அதுக்கு நீங்கள் கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் அதுவும் டிஸ்மிஸ் ஆகிடும்.
அப்புறம் ஸ்டாச்சுட்டரி எவிக்ஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கமர்ஷியல் இதில் நம்ம என்ன சொல்கிறது, ரெண்ட் கோர்ட்டில் வந்து ஒரு சில கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம், எவிக்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எந்த கோர்ட்டு போடணும், ரெண்ட் கோர்ட்டு தான் போடணும். ஸோ அந்த ஸ்டாச்சுட்டில் உள்ள கிரவுண்ட்ஸை தூக்கிட்டு இங்கே வந்து பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்புறம் ஒரு சில ரெண்ட் ஆக்ட் வந்து அதாவது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் கவர் ஆகுதோ அது எங்களுக்கு தான் வரணும்னு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லப்பட்டதோ அந்த மாதிரி விஷயங்களை நீ அங்கே தான் போகணுமே தவிர இந்த கோர்ட்டுக்கு வர முடியாது. இதுதான் வந்து இந்தந்த விஷயங்களுக்கு வந்து நமக்கு கவனத்தில் வச்சுக்கிட்டு கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா முடியாதா, கமர்ஷியல் டிஸ்பியூட் இருக்குதா இல்லையான்றதை பார்த்து தான் அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்ட் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு, பர்டிகுலர் கேஸுக்கு, பர்டிகுலர் ரெவிஷனுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கமர்ஷியல் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பார் ஆகிடுது. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரெண்ட் கோர்ட்டுக்கும் அந்த ரெண்ட் ஆக்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது கமர்ஷியல் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அது மெயின்டைன்மெண்ட் ஆகாது, அது டிஸ்மிஸ் ஆகும். ஒரு கமர்ஷியல் கோர்ட் பெட்டிஷன் டிராஃப்டிங் பண்ணுறாருந்தா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக வந்து கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ வாதிக்கும் பிரதிவாதிக்கும் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்குது, கமர்ஷியல் டிஸ்பியூட் இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் என்ன மாதிரி வயலேஷன் பண்ணுறாங்க, என்ன விஷயத்தை ப்ரீச் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா என்ன அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த லிமிட் இருக்குது, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே வந்தால் தான் அந்த கோர்ட் வரணுன்னு இருக்குது. ஸோ நமக்கு என்ன வாடகை பாக்கி, நஷ்ட ஈடு, காம்பன்சேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, மெஷின் ப்ராப்பர்ட்டி என்ன அதெல்லாம் எவ்வளோ கிளைம் பண்ணுறீங்கன்றது மொத்தமாக கிளைம் பண்ணி அந்த வேல்யூ அதுக்கு மேலே கமர்ஷியல் கோர்ட்டோட மினிமம் வேல்யூ கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதோடு சேர்த்து நீங்கள் எவிக்ஷனும் கேட்கணும். ஸோ காமனாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கோர்ட்டில் போய் வெறும் எவிக்ஷன் மட்டும் கேட்குறது, அது தப்பான விஷயம். அப்புறம் கமர்ஷியல் கோர்ட்டில் போய்ட்டு ரெண்ட் ஆக்டில் உள்ள ப்ரொவிஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த கிரவுண்ட்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணுறது, அதுவும் தவறான விஷயம். ஸோ ரெண்ட் ஆக்ட் அப்ளைக்கபிள் ஆகிற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. அப்புறம் ப்ராப்பர் வேல்யூவேஷன் பண்ணணும். வேல்யூவேஷன் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூவேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது அதையும் பார்த்து அதையும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸில் கமர்ஷியல் கோர்ட் பெட்டிஷனை மெயின்டைன் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான விஷயம் கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கேஸு டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கமர்ஷியல் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணணுன்னா என்ன கோர்ட் ஃபீஸ் வரும், அது கோர்ட் ஃபீஸ் எப்படி வேல்யூஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். சட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ இந்த விளக்கமோ தேவைப்பட்டால் நம்ம லா சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம், ரஸியாக் லா டியூப்னு 2 சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சட்ட விளக்கமோ எந்த சந்தேகமாக இருந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற டைப் பண்ணதையோ அல்லது ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட்டு, ஏராளமான சப்ஜெக்ட் பற்றி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகமோ அந்த ப்ளேலிஸ்ட் அந்த குறிப்பிட்ட ப்ளேலிஸ்ட்டை குறிப்பிட்டு, சப்போஸ் உங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட அந்த ஆக்டில் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்கும். அதில் வாடகைதாருக்கு என்ன அட்வைஸு, லேண்ட்லார்டுக்கு என்ன அட்வைஸு, அல்லது என்ன சப்ஜெக்ட்டுக்கு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள், அதில் ரஸியாக் லா டியூப்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமது சேனல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய வீடியோ மூலம் சட்ட அறிவையும் சட்ட நுட்பத்தையும் சட்ட வல்லமையும் நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த நீங்கள் சட்டத்திட்டங்களை அறிவதனால உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல ஒரு உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு வரும். சட்டம் அறிந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து அது உங்களோட உரிமையை காப்பதற்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது.
உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம்.